வணக்கம். டிபிள் அகாடமிலிருந்து ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி. பனைமரம் போன்ற நண்பர்கள், தென்னை மரம் போன்ற நண்பர்கள், வாழை மரம் போன்ற நண்பர்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் பதிவுகள் வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம். 97882504 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சேனலுக்கு மட்டும் அப்ரோடு. அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆரம்பவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனடையலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி. பனைமரம் போன்ற நண்பர்கள், தென்னை மரம் போன்ற நண்பர்கள், வாழை மரம் போன்ற நண்பர்கள். நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் எதிரியை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நண்பர்களிடம் நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலம்தான் தெரியுமே தவிர சாதாரண அறிவை கொண்டு கண்டுகொள்ள இயலாது. முகத்துக்கு நேரே சிரிப்பவன், முகஸ்துதி செய்பவன், கூழை கும்பிடு போடுபவன், இவனையெல்லாம் நல்ல நண்பன் மாதிரியே தோற்றமளிப்பவர்கள். எந்த நேரத்தில் அவன் உன்னை கவிழ்ப்பான் என்று அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். ஆகவே ஒருவனை நண்பனாக்கி கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக தெரிந்தபின் ரகந்தான் ரகசியம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஆராய்ந்து இவன் நல்லவன்தான் என்று கண்டபின் ஒருவனை நண்பனாக்கி கொண்டு விட்டால் அவன் மீது சந்தேகப்படக்கூடாது. அவசரத்தில் அவனை நம்பிவிடுவதும் நம்பிக்கைக்கு உரியவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவன் மீது சந்தேகிப்பதும் தீராத துயரத்தை தரும் என்கிறார் வள்ளுவர். யாரோடு பழக ஆரம்பிக்கிறாயோ அவனோடு பழக வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு அதை நீ நட்பாக கருதக்கூடாது. வெறும் பழக்கமாகவே கருத வேண்டும். உனக்கு கஷ்டம் வந்த போது அவன் கை கொடுத்தால், உன்னை பற்றி நல்ல விதமாக நீ இல்லாத இடத்தில் அவன் பேசுவதை கேள்விப்பட்டால், பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவன் தடுத்து பேசியதை அறிந்தால் நீ அவனை நம்பத் தொடங்கலாம். நட்பு என்பது வெறும் முகஸ்துதி அல்ல. ஆபத்தில் உதவுவது ஒன்றேதான் நட்பு. 3 வகை நட்பு. பனைமரம் போன்ற நண்பர்கள். பனை விதைகளை யாரும் எடுத்து முளைக்க வைப்பதில்லை. அது தானாகவே முளைக்கிறது. தனக்கு கிடைத்த தண்ணீரை குடித்து தானாகவே வளர்ந்து தனது உடம்பையும் ஓலைகளையும் நுங்கையும் உலகத்திற்கு தருகிறது. நம்மிடம் எந்த உதவியும் எதிர்பாராமல் நமக்கு உதவுகிறவன் பனைமரம் போன்ற நண்பன். தென்னை மரம் போன்ற நண்பர்கள். நம்மால் நடப்படுகிறது. அதற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி வளர்த்தால்தான் நமக்கு பயன் தரும். அதுபோல நம்மிடம் அவ்வப்போது உதவி பெற்று கொண்டு நண்பனாக இருக்கிறவர்கள் தென்னை மரத்திற்கு இணையானவர்கள். வாழை மரம் போன்ற நண்பர்கள். நாம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தால்தான் நமக்கு பயன்படுகிறது. அதுபோலவே தினமும் நம்மிடம் உதவி பெற்று கொண்டு கொள்கிறவர்கள் வாழை மரம் போன்ற நண்பர்கள் ஆவார்கள். இந்த மூவரில் பனைமரம் போன்ற நண்பர்களே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நண்பர்களாவார்கள். ஒரு நபருக்கு இன்னொருவர் நண்பராக இருக்க உதவும் ஒரு சில ஜாதக அமைப்புகளை இங்கே பார்க்கலாம். அதாவது ஜென்ம நட்சத்திரத்திற்கு நமது யாரோட அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8-26 நட்சத்திரம், 8-17-26 நட்சத்திரம் மைத்திரதாரை. ஆனால் அதில் 17வது நட்சத்திரங்கிறது சந்திராஷ்டமம் வரும். அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8-26 நட்சத்திரம் மைத்திரதாரை, 9-18-27 நட்சத்திரம் பரம மைத்திரதாரை. இந்த தாரை நட்சத்திரங்கள் உள்ள நண்பர்கள் நீங்களுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஜன நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னு வச்சுக்கோமே. கேட்டைக்கு 8வது நட்சத்திரம் புரட்டாதி, 26 நட்சத்திரம் விசாகம். அது மாதிரி 9வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, 18வது நட்சத்திரம் பூசம், 27வது நட்சத்திரம் அனுஷம். ஆக இந்த மைத்திரை நட்சத்திரம் 8வது 26 புரட்டாதி விசாகம், பரம மைத்திரை நட்சத்திரம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம். இந்த நட்சத்திரங்கள்லாம் உதாரணத்துக்கு கேட்டை நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்களாக இருப்பார்கள். அவரவர்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி மைத்திரை நட்சத்திரம், மைத்திரை தாரை, பரம மைத்திரை தாரை நட்சத்திரத்தை கண்டறிந்து அவர்களோடு நட்பு பழகுங்கள், பாராட்டுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரே ராசி அதிபதியாக இருக்கிற நண்பர்கள் சிறப்பான நண்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து லக்னாதிபதியும் இருக்கு இல்லையா, லக்னாதிபதி மற்றும் நட்பு கிரக நண்பர்கள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நட்பு கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்கள். அப்புறம் குரு நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நண்பர்கள். குரு இருக்கார் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு எல்லா நண்பர்களுமே நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து 11ஆம் அதிபதி வலுப்பற்று. 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி வலுப்பற்று மற்றும் சுப கிரக பார்வை இருப்பின் நண்பர்களால் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு எப்போவுமே. அடுத்து லக்னத்தில் கேது சந்திரனோடு கேது இருப்பின், லக்னத்தில் கேது இல்லை சந்திரன்கிட்ட கேது இருப்பின் இவர்கள் தனிமை விரும்பிகள். நண்பர்கள் ஒரு சிலரே
ரொம்பலாம் நண்பர்கள் வைத்துக்கொள்ள மாட்டார்கள், இவர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அவங்கவுங்க நட்சத்திரத்திற்கு 8, 26, 9, 18, 27 நட்சத்திரம் மைத்ரை, பிரம்ம மைத்ரை, தாரை உள்ள நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து தங்களும் தங்கள் இல்லத்தினர்களும் உள்ளத்தினர்களும் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு வாழ்வில் நலமோடு வளமோடு வளமுடன் வாழிய பல்லாண்டு. நன்றி.